கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேர்களாக உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்ததாமே நம்மையும் இந்த ஆராதனை வேளை நிகழ்வையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தேவனே, தர்மையான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய 4வது ஓய்வு நாளை காணும்படியான அருளை தந்திரே அதுக்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். எப்பொழுதுமாக இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகள் அனைவரையும் கண்ணோக்கி பாரும். எந்த இடத்துல இருக்கின்றார்களோ, எந்த நிலையில் இருக்கின்றார்களோ, அந்த இடத்திலே தேவனுடைய பிரசன்னம் இறங்கி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவன் தாமே ஒவ்வொரு இடத்திலும் உடைய பிரசனத்தினாலே உமது பிள்ளைகளை நிரப்பி அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக நாம் விண்ணப்பம் செய்கின்றோம். துவக்கத்தில் இந்த முடிவு பரிந்தும் உடைய பிரசனம் எங்கள் மத்தியிலே இருந்து அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைக்காகவும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவருமாக இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும், வானோர் கூடி பாடவும் இன்பமாய், பாரிலேயும் நாம சங்கீதனம் செய்ய மாந்தர் யாரும் வரும் ஆனந்தமாய், நேசமேப்பன் கரத்திலேந்து மாறு இயேசுநாதர் நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தேவகுமாரனை போற்றும், பாதுகாத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும், பாவம் போக்க பாரினில் ஜென்மித்தார். பாடுபட்டு பிராணத்தியாகமும் செய்து வானலோக வாசலை திறந்தார். மாகத்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும், வாழ்க வாழ்க ஜெகத்து ரட்சகா. அருள்நாதா மசனுக பரஞ்சோதி, வல்லநாதா கருணை நாயகா. கர்த்தரின் வாசல்களில் நன்றி அறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம், வாருங்கள். கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது. மகிமையும் மகத்துவமும் அவர் சமூகத்தில் உண்டு, வல்லமையும் தேஜேசும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உண்டு. நான் உமது மிகுந்த கிருபையினால் உமது ஆலயம் சென்று உமது சந்நிதிக்கு நேராய் பயபக்தியோடு கூட பணிவேன்.
சற்று நேரம் அமைதியோடு கூட இருந்து நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோமாக. சற்று நேரம் அமைதியோடு கூட இருப்போம். நாம் செய்த பாவங்கள், குற்றங்களை, தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே உண்மையாக உள்ளமாற நாம் அறிக்கை செய்வோம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனிமுடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய வேலைக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். பாவத்தை அறிக்கை செய்து நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்கிற ஜனமாகிய நாங்கள் சகல பாவங்களுக்கு அறவே சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதியான மனதோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளிச் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனிகளை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பதறடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவண்டுமாக நாம் யாவருமாக இணைந்து ஞான கீர்த்தனைகளிலே ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை
உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா. உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் அருட் திரு ஜான் நெல்சன் ஐயா அவர்கள். அருட் திரு ஜான் நெல்சன் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றார். ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் இப்பொழுது கேட்போமாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஃபீபா வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலையில் தங்களுடைய இடங்களிலிருந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு ஃபீபா வானொலி மூலமாக ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த ஆராதனையில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து இந்த வார்த்தையின் மூலமாக நாம் ருசிக்க கடவுள் கிருபை செய்வாராக. இந்த நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி 1 சங்கீதம், சங்கீதம் 1. பொதுவாக சங்கீதங்கள் எல்லாருக்கும் பிடித்தமான பகுதி. கிறிஸ்தவர்கள் பொதுவாக அதிகமாக மனப்பாடம் செய்கிற ஒரு பகுதி இருக்கும் என்றால் அது சங்கீத புஸ்தகங்கள் என்பது நமக்கு தெரியும். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் போன்ற சங்கீதங்களாக இருக்கட்டும், சங்கீதம் 91, சங்கீதம் 16 போன்ற அநேக சங்கீதங்களை கிறிஸ்தவர்கள் விரும்பி படிப்பார்கள், மனப்பாடம் செய்கிறார்கள். ஏன் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட சங்கீத புஸ்தகத்தை விரும்பி வாசிக்கிறார்கள், கேட்கிறார்கள். எப்படி சங்கீத புஸ்தகம் எல்லாருடைய மனவிருப்பமாய் வாஞ்சியாய் இருக்கிறது என்பதற்கு ஒரு முக்கியமான பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். குறிப்பாக 150 சங்கீதங்களின் பகுதியிலே அதனுடைய முன்னுரையாக 1, 2 சங்கீதங்கள் இருக்கிறது என்பதை இந்த காலையிலே உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். 1 சங்கீதம் கடவுளுடைய பிரமாணத்தை படிப்பது, தியானிப்பது, அதை அனுதின வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவது எவ்வளோ முக்கியம் என்று சொல்லியிருக்கிறது. 2 சங்கீதம் கிறிஸ்துவை ராஜாவாக, அவர் எப்படி ராஜாவாக சுவிசேஷத்தின் வல்லமையை நமக்கு கொடுக்கிறார் என்பதாக சொல்லியிருக்கிறது. 1, 2 சங்கீதங்கள் ஒன்றுக்கொன்று இணைந்து மற்ற 148 சங்கீதங்களுக்கான செய்தியை நமக்கு தெரிவிக்கிறது. சங்கீதம், 1 சங்கீதம் யார் பாக்கியவான் என்று ஆரம்பிக்கிறது. 2 சங்கீதம் முடியும் தருவாயில் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று முடிகிறது. இந்த தொடர்பை நாம் பார்க்கிறோம். அதே போல 1 சங்கீதத்தில் வழிகளை பற்றி நாம் படிக்கிறோம். பாவிகளுடைய வழியில் நில்லாமல் நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார், பாவிகள் அவருடைய வழியையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல 2 சங்கீதத்திலும் அந்த சங்கீதத்தை நிறைவு செய்யும் போது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள் என்று வழிகளை பற்றி வேதம் குறிப்பாக 2 சங்கீதங்கள் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, 1 சங்கீதம் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிற வேளையில் 2 சங்கீதத்தில் ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் என்று குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏறத்தாழ இந்த 2 சங்கீதம் 1 வசனத்திலே சொல்லப்பட்ட சிந்தித்தல் என்பதும் 1 சங்கீதத்திலே சொல்லப்பட்ட தியானம் என்பதும் ஏறத்தாழ ஒரே தன்மையுடையது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதங்கள் ஏன் நம்முடைய அனுதின அனுபவத்தை, நம்முடைய ஏக்கங்களை, நம்முடைய பாரங்களை, நம்முடைய இன்னல்களை, தனிமையை வெளிப்படுத்துகிறது என்பதற்கு முகாந்திரம் சங்கீதங்களிலே கிறிஸ்து ராஜாவாக சித்தரிக்கப்படுகிறார். அவர் ராஜாவாய் சர்வத்தையும் ஆளுகிறார் என்பதை சங்கீதக்காரன் நமக்கு ஞாபகப்படுத்துகிறபடியினாலே அவருடைய ஆளுகையின் கீழ் விசுவாசி ஒவ்வொருவரும் கடந்து போகிற எல்லா அனுபவமும்
அதிலே தங்கியிருக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் மற்ற வேதத்தினுடைய 65 புஸ்தகங்களை காட்டிலும் வித்தியாசமாக இருக்கிறது. அதற்கு காரணம், வேதத்தின் மற்ற பகுதிகள் கடவுள் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக, அப்போஸ்தலர் மூலமாக சொன்ன செய்தியை நமக்கு கற்றுக் கொடுக்கிற வேளையில், சங்கீதங்கள் நாம் தேவனை நோக்கி, அவருடைய பிரசன்னத்தை நோக்கி செய்கிற விண்ணப்பங்கள், ஏறெடுக்கிற மன்றாட்டுகள், அதனுடைய அடிப்படையிலே மனிதன் கடவுளோடு, கடவுளிடத்திலே பேசுகிற தன்மையுடையதாயிருக்கிறது. அது எப்படி கடவுளுடைய வார்த்தையாக இருக்க முடியும் என்று சொன்னால், இதிலே தான் சங்கீதங்களின் அடிப்படையை நாம் பார்க்கிறோம். சங்கீதங்கள் கிறிஸ்துவை ராஜாவாகவும், அவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே எப்படி அந்நியரும் பரதேசிகளுமாய் வாழுகிறார்கள், அவைகளின் மத்தியிலே அவருடைய ராஜரீகம் எவ்வளவு போதுமானது, நமக்கு அருமையானது என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த அடிப்படையிலே முதலாம் சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது, நம்மை சுற்றிலும் அநீதியும் துன்மார்க்கமும் மலிந்து கிடக்கிறது என்பதை முதலாம் சங்கீதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. முதலாம் சங்கீதத்தினுடைய முதல் பகுதி, முதல் வசனம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், நம்மை சுற்றிலும் துன்மார்க்கருடைய ஆலோசனை மலிந்து கிடக்கிறது. பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பாவிகளுடைய வழிகள் என்பது நாம் அனுதினமும் கடந்து வருகிற நமக்கு பரிச்சயமான அனுபவங்களாகும். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், பரியாசக்காரர் என்பது வேதத்திலே நாம் மற்ற பகுதிகளிலே, குறிப்பாக 2 பேதுரு பகுதியிலே நாம் படிக்கும்போது பரியாசக்காரருடைய அடிப்படை குணாதிசயத்தை படிக்கிறோம். அதாவது, கர்த்தர் வருகிறார் 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 என்று சொல்லுகிறீர்களே, ஆனால் உலகம் அப்படியே இருக்கிறது, பெரிய மாற்றம் ஒன்றுமில்லையே, நீங்கள் கர்த்தர் வருகிறார் என்று சொல்லுவதற்கான முகாந்திரம் எதுவும் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் பரியாசக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். நியாயத்தீர்ப்பு என்று ஒன்று கிடையாது. கடவுள் வருகிறார், கிறிஸ்து வருகிறார் என்பதெல்லாம் பல ஆண்டுகளாக, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு தத்துவம்தான். அதற்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது என்று சொல்லுகிற கூட்டம். இதில் அநேக கிறிஸ்தவர்களும் அடங்குவது வேதனைக்குரியது. அந்த அடிப்படையிலே முதல் வசனத்திலே சொல்லப்பட்ட துன்மார்க்கருடைய ஆலோசனை இந்த உலகத்திலே நம்மை சுற்றி இருக்கிறது. பாவிகளுடைய வழி நம்மை சுற்றிலும் இருக்கிறது. பரியாசக்காரர் உட்காரும் இடம் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. இதை தள்ளிவிட்டு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் இந்த உலகத்தில் அந்நியரும் பரதேசிகளும் என்பதை சங்கீதம், முதலாம் சங்கீதம் நமக்கு ஆணித்தரமாக சொல்லுகிறது. அப்படிப்பட்டவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலையுதராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். இங்கே கனியை தருவது என்பது அது ஆசீர்வாதம் என்று சொல்லப்படவில்லை. யார் பாக்கியவான்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுகிறவன் பாக்கியவான். தன் காலத்தில் தன் கனியை தருவது நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தினுடைய இயல்பான விளைவு என்று சொல்லலாம். இன்றைக்கு அநேகர் ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது கனி தரும் வாழ்க்கைதான் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார்கள். உண்மை, கனி என்பது ஆசீர்வதிக்கப்பட்டதனுடைய விளைவு தானே தவிர ஆசீர்வதிக்கப்படுவதற்காக செய்யப்படுவதல்ல. 1 சங்கீதம் 3 வசனம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான், அவன் பாக்கியவான். இப்படி இந்த சங்கீதத்தினுடைய சாரம்சம், நாம் இந்த உலகத்தில் அந்நியரும் பரதேசிகளுமாயிருக்கிறோம். ஆனாலும் அதனுடைய ஆசீர்வாதத்தை பின்வரும் வசனங்களிலே சொல்லுகிறார். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். எபேசியர் 4 அதிகாரத்தில் பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது, பலவிதமான போதனைகளால் அலைசெடிப்படுகிறவர்கள்தான் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு ஒரு தத்துவம், நாளைக்கு ஒரு தத்துவம். தங்களுடைய மனம் போன போக்கிலே தாங்கள் கேள்விப்பட்டது, கண் கண்டது, காது கேட்டது என்பதனுடைய அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கை நடத்துகிற ஜனங்கள், அவர்கள் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். அப்படிப்பட்ட துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நாம் நிற்க முடியாது. கிறிஸ்து அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக நமக்கு சம்பாதித்து வைத்த நித்திய மீட்பு, பாவ மன்னிப்பு நிச்சயம்,
அதன் மூலமாக அவர் வாக்கு பண்ணி நமக்கு கட்டளையிட்டிருக்கிற தேவனுடைய சமாதானம், இதனுடைய அடிப்படையிலே நம்முடைய ஆத்மா மறைக்கப்படும் போது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட அனுபவம். ஆகையால் துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. நான் முதலிலேயே சொன்னேன், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறவர்கள் இந்த உலகத்தில் அந்நியரும் பரதேசிகளுமாயிருக்கிறார்கள் என்று. ஆனால் அதனுடைய பின் விளைவல்லாவிட்டால் தாக்கம், நீதிமான்களின் சபையிலே அவர்கள் தங்கியிருப்பார்கள். கர்த்தர் நீதிமான்களின் வழி அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை ஆராதனையில் இணைந்திருக்கிற நம்முடைய ஆத்மாவை சங்கீதம் 1 அடிப்படையில் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது யார் பாக்கியவான் என்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த பாக்கியத்தை எப்படி பெற முடியும் என்பதை 2ஆம் சங்கீதம் சொல்லுகிறது. 2ஆம் சங்கீதம் ராஜ்யங்கள் எப்படி துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறது, கர்த்தருக்கு விரோதமாக, அவர் அபிஷேகம் பண்ணினோருக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறது என்று சொல்லுகிறார். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைக்கிறார். ஓ பிரியமானவர்களே, கடவுள் எல்லாவற்றையும் ஒரு நாளிலே நியாயம் விசாரிக்கும் முன்பாக அவர் எல்லாவற்றையும் கவனிக்கிறார், நம்மை நோக்கி பார்க்கிறார். இந்த ராஜ்யங்கள், இன்றைக்கு போர் மேகங்கள் நம்மை சுற்றி இருக்கிறது, அதனுடைய தாக்கங்கள் நம்முடைய வீட்டின் மூலை முடுக்குகளிலே பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆண்டவர் அவைகளை கவனிக்கிறார், ஒரு நாளிலே விசாரிப்பார். ஆகவே 2ஆம் சங்கீதம் எப்படி நிறைவடைகிறது என்பதை நாம் கவனிக்கும்போது நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய உணர்ச்சியிலே, நம்முடைய சித்தத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று 2ஆம் சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. The mind, the will, the emotions have to be surrendered to the will of God through Christ. ஆகவே குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். 1ஆம் சங்கீதம் 1 வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதை ஜென்மஸ் பாபமுள்ள மனிதன் பின்பற்ற முடியாது, விரும்ப முடியாது, தேட முடியாது. அந்த பாக்கியத்தை எப்படி பெற முடியும்? 2ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இந்த காலையில் நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து கடவுளை ஆராதித்து கொண்டிருக்கும் போது, அவருடைய சத்தத்தை கேட்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், அவர் மூலமாக மாத்திரமே நாம் தேவனை பற்றி பாக்கியவான்களாக, மகிழ்ச்சி உள்ளவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ கடவுள் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். நம்முடைய தகுதியினாலே அதை நிறைவேற்ற முடியாது என்பதனாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் என்பதை சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அந்த அடிப்படையிலே நம்முடைய அனுபவங்கள் தனிமையாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், சோர்ந்து போன நிலைமையில் இருக்கலாம், யாரும் என்னை அங்கீகரிக்கவில்லை என்ற ஒரு மனப்பான்மையோடு இருக்கலாம். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த செய்தியை கர்த்தர்தாமே உங்களுக்கு ஆசீர்வதித்து தம்முடைய நன்மையினால் முடிசூட்டி வழிநடத்துவாராக. ஆமேன். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட அருள் திரு ஜான் நெல்சன் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகி உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய ஊழியத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்ட நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென்.
தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே என்ற பாடலை நாம் எல்லோருமாக இணைந்து பாடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மையான ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாதம் முழுவதுமாக எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து 4வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாகவும் கடந்து வந்த பாதைகளை எல்லாவற்றையும் நாங்கள் திரும்பி பார்த்து உமக்கு நன்றி செலுத்தும்படியான அருளை தந்திரக்காக நாங்கள் ஸ்தோத்திரங்கள் எடுக்கின்றோம். இப்பொழுதுமாக இந்த ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக உம்மை ஆராதித்து கொண்டிருக்கின்ற நமது பிள்ளைகள் அனைவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விண்ணப்பம் செய்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே அவர்கள் ஏறெடுத்து கொண்டிருக்கின்ற எல்லா மன்றாட்டுக்களை நீர் கண்ணோக்கி பாரும். எப்படிப்பட்ட தேவைகளாக இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே சொல்லுகின்ற வேளையிலே அந்த தேவைகள் அனைத்தையும் நீர் சந்திக்கிறவராக இருக்கின்றபடினாலே நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, குடும்பத்தினுடைய தேவைகளாக இருந்தாலும், கணவனுடைய தேவைகளாக இருந்தாலும், மனைவியுடைய தேவைகளாக இருந்தாலும், பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், எதிர்காலமாக இருந்தாலும், பெற்றோருடைய ஆண்டவரே உடல் நலத்திற்காக செபித்து கொண்டிருக்கின்ற அனைத்து பிள்ளைகளையுமா நம்முடைய கருத்திற்குள்ளாக ஒப்பு கொடுத்து செபிக்கின்றோம். கர்த்தர் எல்லாவற்றையும் கேட்டு பதில் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் சொல்ல ஆகவும் கட்டளையிட நிற்கும். நீர் அப்படியே இப்பொழுது செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நிகழ்ச்சியின் முடிவிலே கர்த்தாவே, ஒரு பெருத்த மாற்றம், பெருத்த சந்தோஷம், மிகுந்த சமாதானம் அந்த பிள்ளைகளுக்குண்டாக அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விண்ணப்பம் செய்கின்றோம். கர்த்தர் தாமே உடைய வார்த்தையின்படியே உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேத வாக்கின்படியே கேட்கின்ற அனைத்து நன்மைகளையும் நீர் உமது பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். பெற்றுக்கொண்டு அதை ஆண்டவரே உமக்கு சாட்சியாக சொல்ல, சாட்சி பகிர நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரை பொறுப்பெடுத்து நடத்தியருளும். மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நமக்கு கற்பித்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல்
தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம். தந்தையின் அன்பும் மைந்தனின் அருளும் தூயாவின் கூட்டுறவும் நல்வரவும் நம்முடனும் நம்முடைய விசுவாச வாழ்வுடனும் கேட்டிருக்கின்ற அனைத்து தேவைகளுடனும் பெற இருக்கின்ற எல்லா ஆசீர்வாதத்துடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் இப்பொழுது பெற்றுக்கொள்வோம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படியே கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் தருவார் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் ஊழியன் அருட்திரு தியோட வில்லியம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.